மதுரை மாநகரம் இன்று வானளாவிய உயர்ந்த கட்டடங்கள் நிறைந்த நாகரிக நகராய் காணப்பட்டாலும் உள்ளூர அதன் குருதியோட்டமாக இருப்பது அதன் கிராமிய பண்பாடுதான். மதுரையைப் போல வேறு எந்த நகருக்கும் இலக்கியச் சிறப்பும் மொழி சிறப்பும் கிடையாது. தாய்மொழிக்காகவும் இலக்கிய வளர்ச்சிக்காகவும் மதுரை மாதிரி எங்கும் தமிழ்ச்சங்கங்கள் இருந்ததில்லை. வாரணவாசி பாளையம் சமஸ்தானத்தின் அரச குடும்பமே அன்றைய தினம் பரபரப்பில் ஆழ்ந்திருந்தது. மக்கள் அனைவரும் சேயோனை எதிர்பார்த்து காத்திருக்கும் சேவலை போல அரண்மனையையே பார்த்து கொண்டிருந்தனர். அரண்மனையில் கேட்கிறது குழந்தையின் அழுகை சத்தம். ராணிக்கு குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை பிறந்ததென்று நாடே மகிழ்ச்சியில் திளைத்தது. சந்தோஷத்துடன் தமுக்கடித்து அறிவிக்கிறார்கள். ஆனால் கொடி சுற்றி பிறந்திருக்கிற குழந்தையால் அரசுக்கும் குடிமக்களுக்கும் ஆபத்து வரும். அதனால் குழந்தையை காட்டில் கொண்டு போய் விட வேண்டும் என்று சொல்கிறார் அங்குள்ள ஜோதிடர். ராணிக்கு பிரிய மனமில்லை. கண்கள் கலங்க மன்றாடி கெஞ்சுகிறார். இருந்தும் கட்டாயமாக குழந்தையை பிரிக்கிறார்கள். கொண்டு போய் ஊர் எல்லையில் உள்ள காட்டில் விடுகிறார்கள் காவலர்கள். காட்டிற்குள் வந்த தாழ்த்தப்பட்ட தம்பதி அந்த குழந்தையை பார்த்தனர். குழந்தையில்லாமல் தவித்த தம்பதி இதனை இறைவனை அருளி செய்ததாக கருதினர். வீரன் என்று பெயரிடுகிறார்கள். பெயருக்கு ஏற்றாற்போல் வீரனாகவே வளர்ந்து வருகிறான். என்னதான் திறமை இருந்தாலும் தன்னை தாழ்ந்த சாதி என்று சொல்லி ஒதுக்கும்போது கோபப்பட்டு எதிர்க்கிறான் வீரன். திருச்சி பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜகம்பளம் இனத்தைச் சேர்ந்த பொம்மையா நாயக்கர் என்பவரின் மகள் பொம்மி வயதுக்கு வருகிறாள். ராஜகம்பளம் சமுதாயத்தின் வழக்கப்படி வயதுக்கு வந்த அந்த பெண்ணை காட்டில் குடிலமைத்து 1 மாதம் காவல் செய்ய வேண்டும். காவல் பொறுப்பை தந்தையின் உடல்நலக் குறைவால் மதுரை வீரன் ஏற்றார். பொம்மி இவரின் வீரம் மற்றும் அழகில் மயங்க இருவரும் காதல் கொண்டு ஊரை விட்டு வெளியேறுகின்றனர். இது பொம்மையா நாயக்கருக்கு தெரிந்தவுடன் மிகுந்த கோபத்தில் இருந்தார். வீரனை பிடித்து யானை மிதித்து சாக வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறார். அந்த நேரத்தில் யானையில் வந்து காப்பாற்றுகிறாள் பொம்மி. திரும்பவும் வீரனை பிடிக்க திருச்சி மன்னரின் படை உதவியை கேட்கிறார்கள். வீரன் பொம்மி இருவரையும் பிடித்து திருச்சி மன்னர் முன் நிறுத்துகிறார்கள். சாதியை ஒரு பொருட்டாக நினைக்காமல் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறார் மன்னர். கூடவே தனது தளபதியாக்கி திருமலை மன்னரின் அழைப்பை ஏற்று மதுரைக்கு அனுப்புகிறார். அன்றைக்கு கள்வர்களால் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார ராஜ்யங்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாயிருந்தன. அவர்களை அடக்க முடியாமல் ராஜ்யங்கள் மிரண்டு போயிருந்தன. அந்த நேரத்தில் மதுரை வீரனின் வீரத்தை அறிந்த திருமலை நாயக்கர் கள்வர்களின் அட்டூழியங்களை அடக்க மதுரை வீரனை பயன்படுத்தி கொண்டார். மதுரை வீரனின் படை மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருந்த கள்வர்கள் கொட்டத்தை ஒடுக்கி மதுரை மக்களை காத்தது. இந்த நிலையில் திருச்சி புதுக்கோட்டை பகுதிகளில் கள்வர்களால் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். இவரின் வீரத்தை அறிந்த புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தன்னுடைய படையுடன் சென்று போரிட்டு மக்களுக்கு பெரும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்த கள்வர்கள் கூட்டத்தை ஒடுக்கி மக்களை பாதுகாத்தார். அதனாலேயே தென் மாவட்டங்களில் மதுரை வீரனை அனைத்து இனத்தவரும் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இவரின் வீரத்தை கண்ட அரண்மனை நாட்டிய பெண்ணான வெள்ளையம்மாள் வீரனை தன் மனதில் கணவனாகவே நினைத்து வாழ்கிறாள். ஒரு நாள் இடி மின்னலுடன் கனத்த மழை பெய்து கொண்டு இருக்க வெள்ளையம்மாளுக்கு வீட்டிற்குள் யாரோ நடமாடுவது போன்ற உணர்வு வருகிறது. சுற்றும் முற்றும் பார்க்கிறாள். முகத்தை மூடிக்கொண்ட சிலர் வீட்டிலுள்ள பொருட்களை களவு செய்வதையும் பார்க்கிறாள். இடி சத்தத்துடன் வீரன் மின்னல் போல பாய்ந்து வருகிறான். கொள்ளையர்களிடமிருந்து வெள்ளையம்மாளை காப்பாற்றுகிறான். அந்த வேகம் வெள்ளையம்மாளின் மனதை மேலும் கவர்கிறது. ஆனால் திருமலை மன்னரும் அவள் மேல் காதலுடன் இருக்கிறார். இதில் வீரன் தலையிடுவதை அவர் விரும்பவில்லை.
10 நாட்களுக்குள் கொள்ளை கூட்டத்தை பிடிக்க கெடுவிடித்ததோடு மாறுவேடத்துடன் கொள்ளையர்கள் தங்கியிருந்த இடத்தை சுற்றி வளைக்கிறான் வீரன். பல பொருட்களை மீட்கிறான். கொள்ளை கூட்டத்தின் தலைவன் மட்டும் தப்பிவிடுகிறான். 10 நாட்களுக்கான கெடு முடியாத நிலையில் மீட்ட பொருட்களை மொத்தமாக அரசனிடம் ஒப்படைப்பதற்காக வீட்டில் வைத்திருக்கிறான். பௌர்ணமியன்று வெள்ளையம்மாள் வீட்டுக்கு போகிறான். அரசனின் நெருக்கடி தாங்க மாட்டாமல் தன்னை சாகடித்து கொள்ள தயாராகிறாள் வெள்ளையம்மாள். வீரன் அவளை தடுத்து வெள்ளையம்மாளை மனைவியாக்கிக் கொள்கிறான். இதனை அறிந்த திருமலை மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது. வீரனை கைது செய்கிறார்கள். விசாரணையும் நடக்கிறது. திருடர்களுக்கு வீரன் உதவியாக இருந்ததாக பொய்க்குற்றம் சுமத்தப்படுகிறது. வீரன் எவ்வளவோ வாதாடியும் பலனில்லாமல் போயிற்று. மாறுகை மாறுகால் வாங்க உத்தரவிடுகிறார்கள். மாட்டு வண்டியில் கட்டிய நிலையில் வீரனை கொண்டு போகிறார்கள். அதற்குள் மன்னனிடம் போய் சண்டையிடுகிறாள் வெள்ளையம்மாள். கடைசியில் மனம் மாறி கொலைகளத்திற்கு போகிறார் மன்னர். அதற்குள் கொலைகள பீடத்தின் மீது நிறுத்தி மறுகை மறுகால் வாங்கி விடுகிறார்கள். துடிதுடித்து வீரன் உயிர் துறந்ததும் அவனது மனைவிகளான பொம்மியும் வெள்ளையம்மாளும் கூடவே விழுந்து உயிர் துறக்கிறார்கள்.